சார் அரைக்கால் லீஃப் பிளேட் பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிளானதா சார்? எஸ் சார், ப்ராஃபிட்டபிளானது. ஏன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட்டு. அதனால் வந்து நம்மளால் எவ்வளோ உற்பத்தி பண்ணாலும் விற்பனை செய்ய முடியும். அதனால ஒரு லாபகரமான தொழில். மாதம் பல லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா? எவ்வளோ உண்மையாகவே இதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும் சார்? இது வந்து ஒரு பொய்யான கருத்து சார். ஒரு மிஷின் போட்டு ரன் பண்ணும்போது, அதாவது ஒரு யூனிட் மிஷின் போட்டு ரன் பண்ணும்போது நம்மளால் ஒரு 50,000 60,000 ரூபாய்கள் மட்டும்தான் லாபம் எடுக்க முடியும் சார். இது மல்டிபிள் மிஷின்ஸ் போட்டு பண்ணும்போது நம்மளால் லாபங்கள் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு முதலீடுகள் வந்து அதிகம். சார் ரா மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு தேவைப்படுறது 5 மாதத்துலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. அது வந்துட்டு உண்மையா? அது நீடடா? இது வந்து உண்மையான விஷயம் சார். ரா மெட்டீரியலை பொறுத்தளவு மட்டைகள் வெயில் காலத்தில் மட்டும்தான் காஞ்சி கீழே விழுகக்கூடிய மட்டைகள் சார். ஸோ இது வெயில் காலத்தில் எடுக்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான லீஃபாகவும் அகலமும் நீளமும் கலந்த லீஃபாகவும் இருக்கும். மழை காலத்தில் விழுகும்போது பூசணம் முடித்த லீஃபுக்கு தான் வந்து அதிகமாக கிடைக்கும். சார் இப்போ ஒரு யூனிட் போட்டே ப்ராஃபிட்டபுளாக பண்ணவங்க இருக்காங்களா மார்க்கெட்டில்? உங்களோட கஸ்டமர்ஸே சொல்கிறோம். இருக்காங்க சார். ஒரு யூனிட் மிஷின்ங்கிறது 6 டை உள்ளது ஒரு யூனிட் மிஷின். இந்த 6 டை யூனிட் போட்டு பண்ண சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்காங்க. சார் இப்போ மார்க்கெட்லேயே நம்ம வந்து பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த ஜோனா லீஃப் பிளேட்ஸ் மிஷின் மட்டும்தான் ஹையஸ்ட் டெக்னாலஜிலையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலையும் தயாரிக்கப்பட்ட மிஷின். இந்த மிஷினை பொறுத்தளவு ஒரு நாளைக்கு 2000 தட்டுகள் வரைக்கும் உற்பத்தி பண்ண முடியும். எந்த கம்பெனிலையும் வாங்கக்கூடிய மிஷின்லையும் இந்த அவுட்புட் பார்க்க சாத்தியமற்றது.